ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்தி ஈட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, ஈஸி ஹெல்தி கிச்சனில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்டாவே இருக்கக்கூடிய ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல நாம் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து அதிலேயே அரை கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இங்கே நான் அரை கிளாஸ் எண்ணெயும் அதே கிளாஸால் அரை கிளாஸ் நெய்யும் எடுத்திருக்கேன். இப்போது நெய்யும் எண்ணெயும் பாதி பாதி அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிடலாம். முந்திரி பருப்பு பாதி அளவு வறுபட்டதும் அதிலையே கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்து காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் நாம் எடுத்துக்கிடலாம். இனி அதே கடாயில் மிச்சம் இருக்க எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு எந்த கப்பால் எண்ணெயும் நெய்யும் அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் ரவை சேர்த்துக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை பொறுமையாக நல்லா வறுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி பெரிய ரவை தான் எடுத்திருக்கேன். பெரிய ரவையில் கேசரி செய்யும்போது நல்லாயிருக்கும். ரவை நல்லா வறுபடட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. ரவை நல்லா வறுபட்டுட்டு இந்த நேரத்தில் நான் 2 கிளாஸ் ரவைக்கு 5 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கிடலாம். தண்ணி கொதிக்க வச்சு கேசரி செய்யும்போது ரவை நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் நாம் ஏற்கனவே ஊற வச்சுருந்த குங்குமப்பூவை இதோடு சேர்த்துக்கிடலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கிடலாம். திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வருது. இந்த நேரத்தில் 2 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸுக்கு கொஞ்சம் குறைவாக சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும்போது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் சர்க்கரை கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கிடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே பாருங்கள், இப்படி சர்க்கரை நல்லா இளகி கொஞ்சம் திரும்பவும் லிக்விட் மாதிரி வரும். இந்த நேரத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இனி மீதமாக இருக்க நெய்யும் இதில் பாதி அளவுக்கு நாம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். கடைசியாக சேர்க்குறதுக்காக வேண்டி கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு சைடில் அப்படியே இருக்கட்டும். இனி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு திறந்து பார்க்கும்போது பாருங்கள், நல்ல உதிரி உதிரியான நம்ம கேசரி கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு. இனி மீதம் இருக்கிற நெய்யும் இதோடய சேர்த்து நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிடலாம். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஸ்டவ்வை 1 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதிலையே நாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது ரவை கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இதே மாதிரி இருந்தாக்கி நாம் இப்போ செய்யும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி நாம் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் கேசரி ரெடி ஆகிட்டு. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கேசரி, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.